ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்மார்ட் லிவிங் மீடியா. நான் தான் உங்கள் அக்ஷயா. எல்லாருக்கும் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. இன்றைக்கி நம்ம விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக தான் ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். என்ன ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் ரெசிபி தான். விநாயகர் சதுர்த்தினாலே கொலுக்கட்டை தான். இன்றைக்கி நம்ம கார கொலுக்கட்டை ரெசிபி எப்படி பண்ணுறதுன்றது தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி நிஜமாலே சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற இந்த கார கொலுக்கட்டை ரெசிபிக்கு நான் இங்கே ஒரு பேனை ஹீட் பண்ணியிருந்தேன். அந்த பேன் நல்லா காஞ்சோன்னே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா காயணும். நல்லா காஞ்சோடனே இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம மஸ்டர்ட் சேர்த்துடலாம். மஸ்டர்ட் சேர்த்துட்டேன். இப்போ மஸ்டர்ட் நல்லா வெடிக்கட்டும். பார்த்திங்களா, இது மாதிரி நம்மளுக்கு வெடிக்கணும். அப்புறம் தான் நம்ம நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் சேர்க்கணும். இப்போ நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நான் கடலைப்பருப்பு சேர்த்துறேன். அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்து நம்ம நல்லா சாட் பண்ணிடலாம். இப்போ நான் ஒரு நீட்டான பச்சை மிளகாயை இங்கே ஸ்மால் பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பச்சை மிளகாயை சேர்த்து நல்லா சாட் பண்ணிடுறேன். ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு அசஃபோட்டிட்டா சேர்த்து நல்லா சாட் பண்ணிக்கலாம். சாட் பண்ணிட்டேன். இப்போ இதில் நான் தண்ணி ஊற்ற போகிறேன். தண்ணி பார்த்திங்கன்னா, நான் எந்த கப்பில் அரிசி மாவு எடுத்தனோ அதே கப்பில் தான் தண்ணி எடுக்கிறேன். நான் 1.5 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருந்தேன். அதே அரிசி மாவு எடுத்த கப்லேயே 2 கப் அளவுக்கு நான் வாட்டர் இதில் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம இதில் கருவேப்பிலையை ஸ்மாலாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கருவேப்பிலையை எடுத்து நம்ம இந்த தண்ணியில் போட்டுடலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும். நம்ம இதில் தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா இதை சாட் பண்ணோன்னே இது மாதிரி பபுள்ஸ் கொதிக்க ஆரம்பிக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரிசி மாவு சேர்த்துலாம். நான் அரிசி மாவு ஆல்ரெடி வீட்டில் செஞ்சதுனால நான் வறுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கடையிலேருந்து வாங்கினீங்கன்னா வறுத்து இதில் சேர்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி வீட்டில் எங்கள் அம்மா செஞ்சு வச்சுருவாங்க. அதனால் நான் வறுக்காமையே சேர்க்குறேன். இப்போ இது நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். கன்சிஸ்டன்சிக்கு வந்தோடனே இப்போ இதில் நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். ஆக்சுவலி எங்கள் அம்மா இந்த ஸ்டேஜில் தான் தேங்காய் துருவல் சேர்ப்பாங்க. சிலவங்கலாம் தாளிக்கும் போதே சேர்த்துருவாங்க. எங்கள் அம்மா செய்கிறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்காய் துருவல் எல்லாம் முடித்தோடனே சேர்த்து நல்லா சாட் பண்ணிக்கோங்க தேங்காய் துருவலோட. இப்போ நான் சாட் பண்ணிகிட்ருக்கேன். இது பார்த்திங்கன்னா நல்லா ஆறணும். இப்போ பாருங்கள், நம்ம மாவு நான் இறக்கி வச்சிட்டேன். இது மாதிரி நம்மளுக்கு வெது வெதுன்னு இருக்கணும். ரொம்பவும் சூடாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் ஆறி இருக்கக்கூடாது. இப்போ நான் கையில் இது மாதிரி எண்ணெய் தேய்ச்சி இதை நல்லா இது மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. பிசையும் போது நல்லா ஒன்றோட ஒன்று கம்பைன் ஆகும். இப்போ இது மாதிரி இட்லி பிளேட்டில் நான் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம். இது மாதிரி ஒரு சின்ன பீஸ் ஆஃப் பால் எடுத்து இதை நல்லா ஒரு பால் ஷேப்புக்கு நம்ம ரவுண்டாக இதை இது மாதிரி உருட்டிக்கலாம் கையிலேயே வச்சு. எண்ணெய் தேய்ச்சா ஒட்டாமல் சூப்பராக வரும். அதனால தான் நான் எண்ணெய் தேய்க்கிறது. இப்போ இதை அப்படியே அமுக்கிடலாம். நீங்கள் எப்படி பிடி கொழுக்கட்டை பிடிப்போம்ல, அது மாதிரி இந்த 4 ஃபிங்கர்ஸ் வச்சு நல்லா பிடிச்சிக்கோங்க. நான் இன்னொரு தடவையும் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு இது மாதிரி பாலாக உருட்டிக்கணும். அப்புறம் இந்த 4 ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி நல்லா இது மாதிரி அமுக்கணும். அவ்வளோதான். இதுதான் நம்ம பொடி கொழுக்கட்டை. இப்போ இது மாதிரி நான் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிடுறேன். இப்போ நான் இட்லி பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி வச்சுட்டேன். இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். நல்லா இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இது மாதிரி பபுளாக வர ஆரம்பிக்கணும். இப்போ நம்ம செஞ்சு வச்சு இந்த கார கொழுக்கட்டை பிளேட் இருக்குது பார்த்தீங்களா, அதை இதில் இன்சர்ட் பண்ணி மூடிடலாம். மூடி ஒரு 7 மினிட்ஸ் அளவுக்கு இது மூடி வச்சிடலாம். A few moments later. இப்போ 7 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா வெந்துருச்சு. நம்ம இப்போ கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. டடா! இன்றைக்கி நம்ம புலையார் சதுர்த்தி ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வீட் கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டை அண்ட் மெதுவடை. நான் ஸ்வீட் கொழுக்கட்டையோட ரெசிபி சீக்கிரம் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். பிகாஸ் எடிட் பண்ணணும் பார்த்தீங்களா, இதை நான் அப்லோட் பண்ணிடுறேன். இதை நான் இந்த வீடியோக்கு அப்புறம் உங்களுக்கு வரும், கார கொழுக்கட்டை வீடியோக்கு அப்புறம். ஸோ இதுதான் இன்றைக்கோட ஸ்பெஷல். வா, பார்க்கவே சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணிடலாம். எனக்கு கார கொழுக்கட்டை ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கார கொழுக்கட்டை. ரொம்பவே சூப்பராக இருக்குது கார கொழுக்கட்டை. இந்த கார கொழுக்கட்டை ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் ஸ்மார்ட் லிவிங் மீடியா. தேங்க்யூ. பை பை.